பரிசுத்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளின் தியானத்திற்காக நாம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தகப்பனே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்திலே என்னையும் தாழ்த்துகிறேன். இரத்தத்தின் தெளிப்புகளாக ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே என்னை பரிசுத்தமாக்கும். ஆவியானவரால் என்னை நிரப்புவது கர்த்தாவே. இப்பொழுது ஒரு விசை நீர் பேசும் நான் கேட்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. இங்கே கொலோசியருக்கு எழுதும் பொழுதே முதலாவது இந்த நிருபத்தினுடைய முக்கியமான ஒரு காரியத்தை கொலோசியருக்கு பவுல் எழுதுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். இன்றைக்கு மனுஷனுடைய கண்கள், அநேக கிறிஸ்தவருடைய கண்கள் பூமியில் உள்ளவைகளை நோக்குகிறபடியினாலே தான் விசுவாசம் அவர்களுக்குள்ளாக வேறு விதமாக அதை மாற்றி இருக்கிறது. அதாவது விசுவாசத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எப்படி டீச் பண்றாங்கன்னு சொன்னா, கலாத்தியர்ல இருக்கிற மாதிரி, கலாத்தியருக்கு பவுல் எழுதும்பொழுது எழுதுறாரு. கலாத்தியர் இன்றைக்கு அவர்கள் நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷத்தை அல்லாமல் அவர்கள் வேறொரு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து போதிக்கிறவர்கள் எப்படி போதிக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் விசுவாசிச்சா உலகத்தினுடைய பொருள், பணம், விசுவாசத்திலிருந்து உங்களுக்கு, விசுவாசத்தின் மூலமாக உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதில் என்ன உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால், உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்துக்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு தப்பான ஒரு உபதேசத்தில் கொண்டு போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் உலகத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போனார். இயேசு கிறிஸ்து சொல்கிறத சரியானபடி புரிந்துக்காத ஜனங்கள் தான் அவங்களுக்கு அது புரியாததுனால அவங்க விசுவாசிக்கிற காரியம் உலகத்துக்கு பின்னாடி, உலகத்துக்கு அடுத்தவைகளே அவங்க அதை அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதுக்காக விசுவாசிக்கிறாங்க. நான் ஆக்சுவலாக விசுவாசத்தை எதுக்காக ஆண்டவர் நமக்குள்ளாக வைத்திருக்கிறான்னு சொன்னால், எல்லா காரியங்களையும் நம்மளால செய்ய முடியும், அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் விசுவாசத்தை நம்மளுக்கு போதிக்கிறது வேதம். பாருங்க, இந்த ஒரு எக்ஸாம்பிளில் இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய 3 வசனங்கள் 4 வசனங்களை நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, விசுவாசம் இதில் எப்படி அடங்கி இருக்குதுன்னு சொன்னால், 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை குறித்து எழுதிருக்குதுன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி வசனம் ஏற்கனவே நாம மரித்திருக்க வேண்டும். நாம் மரித்திருக்கிறோன்றத நாம் விசுவாசிச்சா, நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட எல்லா விதத்திலையும் நாம் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலில் நாம் இணைந்திருக்கிறோம் அப்படின்றத நாம் விசுவாசிச்சிருந்தா, நாம் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் நாம் பாவம் செய்ய மாட்டோம். அதுதான் அதனுடைய அர்த்தம். எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அப்படின்னு. கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார்னு சொன்னால், இப்போ நான் இந்த ஒரு மொபைல் இருக்கு, இதை இந்த வேதத்துக்குள்ள வச்சு இப்படி மறைச்சிருக்கேன். இதான் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்குதுன்னு தான் அர்த்தம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது
மறைஞ்சிருக்கு. இப்படிதான் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவனுடைய சிந்தையிலே நாம் இருந்தோம். அப்ப இந்த வசனம் வந்து எங்க எழுதிருக்கணும்னு சொன்னா, ஆக்சுவலா ஆதியாகமம் 1:1 முன்னாடி எழுதியிருக்கணும். எரேமியால நாம் வாசிக்கிறோம், உன் தாய் மயத்திலே உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்முடைய பெயரை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோன்றது நாம விசுவாசிக்கிற நாளிலே தானே நாம் அந்த விசுவாசத்தை பலப்பட முடியும். இல்லைன்னா நாம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோன்ற விசுவாசம் நமக்குள்ள இல்லைன்னா, அதை பற்றி அந்த எண்ணமே இல்லைன்னா நம்ம ஈஸியாக பாவத்துக்குள்ள போயிடுவோம். அப்போ நம்ம அதை வந்து மறந்துடுறோம். இதே எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 7வது வசனம், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். இங்க எப்படி இருக்கு, நம்மை கிறிஸ்துக்குள்ளாக தெரிந்து கொண்ட பொழுது நாம் கிறிஸ்துவின் சிந்தையிலே, நாம் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தது தேவனுடைய சிந்தையிலே அங்கே இருந்துச்சு ஏற்கனவே. எப்போனா உலக தோற்றத்துக்கு முன்னதாக. அப்படின்னா இந்த வானம் பூமி இதெல்லாம் உண்டாக்கும் முன்னதாக, இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் உண்டாக்குவதற்கு முன்னதாகவே ராஜ்குமார் அப்படின்னு என் பேர் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த உன்னதத்தில் இருந்த வார்த்தையா இருந்த கிறிஸ்துக்குள்ளாக தேவன் நம்மை எப்படி தெரிந்து கொண்டார், உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்தெடுத்தவர். நாம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னதாக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரார், பூமியிலே சிலுவைக்கு போறார், மரிக்கிறார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது நாமும் அவரோடு கூட மரித்தோம். இதுதான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது. 3ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? 2000 வருடத்துக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த நானும் மரித்திருக்கிறேன். என்னை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஏற்கனவே உலக தோற்றத்துக்கு முன்னமே ராஜ்குமார் என் பேர் அவருடைய சிந்தையில் இருக்குது. அவருக்கு ஃபியூச்சர் தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு மொபைல் எப்படி ரெக்கார்ட் பண்ணால், இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம வந்து இதே வந்து மற்றவங்களுக்கு போட்டு காட்டுறோம். இந்த ரெக்கார்டெலாம் இதில் மெமரியில் போகுது, அப்புறம் ரெக்கார்ட் ஆகுது. இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற விஷயம்லாம் நாளைக்கு அவங்கள பார்த்தா அவங்க வந்து நேற்று நடந்த இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம இன்னைக்கு மொபைலில் பார்க்குறோம், யூடியூப்பில் போட்டு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்க முடியுது. இது போல் ஆண்டவரால் எதிர்காலத்தில் நடக்கிற வீடியோ காட்சியை அவரால் பார்க்க முடியும். அந்த சக்தி ஆண்டவர்கிட்ட இருக்கு. நம்ம மனுஷன் கண்டுபிடிச்ச இந்த கேமராக்கு ஃபாஸ்ட் டென்ஸில் நடந்ததை ரெக்கார்ட் பண்ணி பார்க்க முடியும். ஆண்டவருக்கு, தேவாதி தேவனுக்கு எதிர்காலத்தில் நடக்கிறது அவருக்கு இன்னைக்கே தெரியும். ஒரு நாள் 1000 வருடம் போலவும். அந்த அளவுக்கு அவருக்கு பவர்ஃபுல்லான தேவன். அவருடைய பவரை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம அந்த இப்போ சில காரியங்களை நம்ம நடத்தணும்னு சொன்னால் நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அது நடக்கும். அந்த ஒரு ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாக நான் தொட்டா போதும் அப்படின்ற விசுவாசம் ரொம்ப பெரிய விசுவாசம். அதனால பவர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த வல்லமை என்னிலிருந்து புறப்பட்டது இயேசு கிறிஸ்துக்கே தெரியல. அவனுடைய விசுவாசத்தினுடைய அளவு அந்த அளவுக்கு அதிகமாக இருந்துச்சு. அது எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, இல்லாட்டி ஹை வோல்டேஜ் காட்டில் ஹில் ஸ்டேஷன்லாம் போகும், மலையிலலாம் போகும்போது பெரிய டவர் லைன் போகும். அந்த பவர்ஃபுல்லான அந்த ஒயர் வந்து, அந்த கம்பி வந்து அங்கே போகும்போது அது கீழே நின்று கேட்டிங்கன்னா சத்தம் கேட்கும். அந்த எலக்ட்ரிக் பவர் அதில் போகிறது ஒரு மைனூட்டான ஒரு சவுண்டு கேட்கும், அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அவ்வளோ அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு எலக்ட்ரிசிட்டி அதில் போகுது, பவர் போகுது. அதில் போயிட்டு நாம் வந்து சின்ன ஒயர் எடுத்துன்னு போயிட்டு டச் பண்ணால் ஒயர் எரிஞ்சிடும். அதுக்கேற்ற கெப்பாசிட்டிக்கு ஒயர் வந்து
இத்தனை ஆம்ஸ் ஒயர் தான் நம்ம இதுக்கு போடணும். இப்போ நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின் வைக்கிறோம், இல்லாட்டி வேறு எதுனா ஒரு ஹைலி எலக்ட்ரிசிட்டி தேவையான உபகரணத்தை யூஸ் பண்ணும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒயர் இதுக்கு போட்டால் இது பத்தாது அப்படின்னு ஏசிக்கு போடும்போது அதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒயர் பெருசாக போடுறாங்க. அதுபோல் நாம் வந்து சின்ன ஒயர் ஒரே லைட் ஒன்று போட்டுக்கிட்டு வச்சுட்டு இது சின்ன ஒயரை எடுத்து அதில் கனெக்ஷன் கொடுத்தா அப்போதான் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அந்த அளவுக்கு பவர் குறைஞ்சவர் இல்லை, அவருடைய பவரே வேற. அந்த பவர்ஃபுல்லான ஆண்டவர் அவர்கிட்ட செய்ய முடியாத காரியமே எதுவுமே கிடையாது. உலகத்துலையும் சரி, பூமியிலும் சரி, வானத்துலையும் சரி, எங்க அண்ட சராசரிலும் சரி, அவ்வளோ பவர்ஃபுல்லான தேவனை நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவு குறைவா இருக்கிறதுனால நம்ம அவரை குறைச்சி மதிப்பிடுறோம். அதனால தான் நிறைய காரியங்கள் நடக்கிறது இல்லை. இது விசுவாசத்தினுடைய அளவு. ரெண்டாவது, நாம பாவம் செய்யக்கூடாம இருக்கிறதுக்கான காரணம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்துல நாம ஏற்கனவே 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அவரோடு கூட மரித்திருக்கிறோம். ஏன்னா அவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னதாக முன்குறித்திருக்கிறார். நம்மை அழைத்து ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். அதனால தான் 2000 வருஷத்துக்கு முன்னமே நாம் அவரோடு கூட மரித்து விட்டோம், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்புறம் இதை வந்து நம்ம பிரகடனப்படுத்துறது தான் ஞானஸ்தானம். நம்ம வந்து ஒரு சபையில எழுந்து நான் ஞானஸ்தானத்தை சாட்சிக்கு ஒப்பு கொடுக்குறேன், ஏன்னா நான் 2000 வருஷத்துக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய சிந்தையில நான் இருக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தேவன் என்னை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தெரிந்திருக்கிறார். நான் அவர் மூலமாக இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கேன். நான் என்னை அவருக்கு முற்றிலுமா ஒப்பு கொடுக்குறேன். அவர் என்னை பற்றி வைத்திருக்கிற சித்தத்தை நான் அடைய அல்லது அந்த சித்தத்தை நிறைவேற்ற நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றது தான் ஞானஸ்தானத்துல அறிக்கையிடுற உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில நம்ம இணைக்கும் பொழுது அவரோட கூட மரித்து விட்டோம். அப்படி மரித்து விட்டா அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்குது 5வது வசனத்துல, அவருடைய மரணத்தின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டுள்ளனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அதனால ஏற்கனவே அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார், நாமும் அவரோட கூட உயிர் தெழுந்தோம். இப்பொழுது இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? எபேசியர், இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவர் உயிர் தெழுந்த போது 3ஆம் நாளிலே நாம அவரோட கூட உயிர் தெழுந்தோம். இப்பொழுது அவர் உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறார், நாமும் ஆவியிலே அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறோம். ஸோ நாம் அவரோட கூட 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துக்குள்ளாக நாம் மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்பொழுது அவரோட கூட உயிர் தெழுந்து அவர் உட்கார்ந்து இருக்கிறார், அவரோட கூட நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அதான் அந்த வசனம் சொல்லுது. அதனால இந்த விசுவாசத்துல இருந்தா நாம் பாவம் செய்ய மாட்டோம். இந்த எண்ணம் நம்ம மறந்து போறதுனால தான் நான் என்னுடைய ஆவி அங்க இருக்குது அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள அது வந்து அந்த சிந்தையே இல்லாம இருக்கிறதுனால பூமிக்கு அடுத்தவைகளையே நான் நாடி பூமிக்குரியவைகளே நான் தேடுறதுனால தான் பாவத்தையே ரொம்ப அருகில போக வேண்டியதா இருக்கு. பாவம் நமக்குள்ள ஈஸியா கிரியேட் செய்யுது, நம்மளால பாவத்தை மேற்கொள்ள முடியல. ஆனா நான் இந்த சிந்தையோட நான் இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னதாக கிறிஸ்துவோட கூட மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிர் தெழுந்தேன். இப்பொழுது அவர் உட்கார்ந்துறார், அவரோட கூட ஆவிலே நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த கான்செப்ட், இந்த உண்மையை நாம் புரிஞ்சிக்கும் பொழுதுதான் பாவத்தை நாம் வெற்றி பெற முடியும், அல்லது பாவத்தை நாம் செய்யாமல் வாழ முடியும். இந்த விசுவாசம் தான் கேட்டாலும் மென்மையான ஆன்சர் சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப மென்மையானவர், ரொம்ப மெதுவா அழகா கிளீனா பேசுவார். அது போலதான் ஆண்டவருடைய வசனம் இருக்குமே தவிர அவர் பேசும்பொழுது கோவப்பட்டு, இந்த உலகத்துல அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தப்போ நான் யார் தெரியுமா, சர்வ வல்லமுள்ள தேவன், நான் மனுஷன், நான் வந்திருக்கணும் அப்படின்னு யாருக்கிட்டையும் அவர் சொல்லவே இல்லை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் தன்னை தாழ்த்திட்டார், முற்றிலும் தாழ்த்தி தாழ்மையிலே நடந்தார். என்னை பார்க்குறவங்க ரொம்ப சிம்பிளி, ரொம்ப இவங்க வந்து ரொம்ப ஹம்பிள் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்ந்தார். என்னை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்களா, அப்போ நான் அவரோடு கூட மரித்தது உண்மை, அவரோடு கூட
உயிர் தெழுந்தது உண்மை, அவரோடு கூட உன்னதத்தில் என்னுடைய ஆவி இருப்பது உண்மை. இந்த விசுவாசத்துல இருந்தால் நாம் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டோம். கர்த்தர் தாமே அப்படியாக ஆசீர்வதித்து வழிநடத்த ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, இந்த உலகத்திலே வைத்திருக்கிறது பூமிக்கடன் ஆனவைகளை அல்ல, மேலானவைகளை நோக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிறதான திட்டங்களை, சித்தங்களை, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஒரு விஷயங்களை கழுவும் சுத்திகரியும் என்னுடைய கண்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள் எல்லாவற்றிலேயும் கிறிஸ்து வெளிப்படத்தக்கதாக, என்னை காண்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை காணத்தக்கதாக, நீர் சொன்னபடியே நான் வாழத்தக்கதாக ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எங்களை வழிநடத்தும். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். உடைய ரூபத்தை ஆண்டவரை கிறிஸ்துவின் சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்துள்ளோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.